அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? எப்பொழுதும் ஜெபிக்கிறீங்களா? இறைவனை தேடுறீங்களா? ஜெபிக்கிறவர்களாகவும் இறைவனை தேடுபவர்களாகவும் இருந்தால் கண்டிப்பாக நாம் பேர் பெற்றவர்கள் இல்லையா? மக்களே, நம்ம இறைவனோடு இணைந்து நடக்கிறோம். எது தேவை என்றாலும் அவர் நமக்கு உணர்த்துவார். அதன்படி நாம் வாழும்போது நமக்கு பயம் இல்லை இல்லையா? பயம் இருந்தால் அவன் இருக்கிறான். பயம் இல்லை என்றால், நாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றால் அவர் நம்மளோடு ஜீவிக்கிறார் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 7-10 முடிய. நல்லாருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே. இன்பத்தில் உண்மையான நண்பனை அறிந்து கொள்ள முடியாது, துன்பத்தில் உன் பகைவனை கண்டுகொள்ள முடியும். ஒருவரது உயர்வு அவருடைய பகைவருக்கு வருத்தம் தரும், அவரது தாழ்வு நண்பரையும் விலகச் செய்யும். ஒரு காலம் உன் பகைவரை நம்பாதே, அவர்களின் தீய குணம் செம்பில் பிடித்த களிம்பு போன்றது. ஒரு காலம் உன் பகைவரை நம்பாதே, அவர்கள் தீய குணம் செம்பில் பிடித்த களிம்பு போன்றது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நண்பராக இருப்பார்கள், நல்லதே செய்வார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் நண்பர்கள் அல்ல, அவர்கள் பகைவர்கள், பொறாமை குணம் கொண்டவர்கள் என்பதை ஒரு காரியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அவர்களை விட நாம் ஒரு படி உயர்கிறோம் என்றால் அதுவே அவர்களுக்கு பொறாமையாக மாறிவிடும் இல்லையா? இன்பத்தில் உண்மையான நண்பனை அறிந்து கொள்ள முடியாது. ஆமாம், அந்த இன்பமாக நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது தான் எல்லாரும் நம்மகிட்ட கூடி குழாங்குவாங்களே. ஆனால் துன்பத்தில் பகைவனை கண்டுகொள்ள முடியும். அந்த நண்பனே பகைவனாக இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இவன் என்ன ஆட்டம் ஆடினான், இப்போ பாரு படுறானா படுப்படு, இதைத்தானே நாங்கள் எதிர்பார்த்தோன்னு நிறைய பேர் பின்னால் சொல்வார்கள். நம்ம முன்னால் சொல்ல மாட்டாங்க, பிறரிடம் சொல்வார்கள். அப்போ அப்படிப்பட்ட நண்பன் நமக்கு தேவையா? தேவையில்லை. ஏனென்றால் ஒருவரது உயர்வு அவருடைய பகைவருக்கு வருத்தம் தரும். ஏனென்றால் நம்மளை விட ஒருபடி உயர்ந்து விட்டார்களே இவர்கள் அப்படிங்கிற வருத்தம் வரும். அந்த நேரத்தில் தான் என்ன சொல்கிறாரு, அவரது தாழ்வு நண்பரையும் விலகச் செய்யும். என்னென்னா நம்ம அவனுக்கு உதவி செய்யணுமே. ஏன்னா நம்ம அவன் கூட இருந்தால் எதுவும் கேட்பானே. இப்போ அவன் கஷ்டப்படுறான்ல, அந்த கஷ்டத்தில் கேட்பான். அப்போ உண்மையான நண்பன் யார், உண்மையற்ற நண்பன் யாருன்னு நம் துன்பத்தில் பிறரை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அப்போ நம்ம யாரை வைத்து கொள்ள வேண்டும், யாரை வைத்து கொள்ள வேண்டாம் என்பதை இறைவன் இறை வார்த்தையின் மூலம் விளக்குகிறார். இது புதிதாக வார்த்தை அல்ல, இறை வார்த்தை. ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் இறை வார்த்தையிலே எல்லா பதிலும் இருக்கிறது. அதனால் நல்லாருக்கு கொடு, பாவிகளுக்கு உதவாதே என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை நாம் இறுக்கமாக பற்றி கொண்டு அதன்படி நாம் வாழும்போது எல்லாமே நமக்கு ஒரு நிறைவை தரும் இல்லையா? அப்போது தீயோர்களை விட்டு நாம் விலகும்போது, இன்பத்தோடு நம்மளோடு பகிர்ந்து கொள்பவர்கள் துன்பம் வரும்போது நம்மளை விட்டு விலகும்போது அதை எல்லாமே நாம் ஒரு கணக்காக வைத்து கொள்ள வேண்டும். இவர்கள் எப்பொழுது நம்மளோடு இருந்தார்கள், எப்பொழுது நம்மை விட்டு விலகினார்கள். எப்பவும் இன்பத்தில் இருப்பவங்க இன்பத்தில் இருக்கவே முடியாது, துன்பத்தில் இருக்கிறவங்களும் துன்பத்தில் இருக்கவே முடியாது. காலங்கள் மாறும், இறைவன் அதற்கு மாற்றுவார், அதற்கு பதிலும் தருவார். அப்படி தரும்போது நாம் நண்பனையும் பகைவனையும் கண்டுகொள்ளலாம். அந்த கண்டுகொள்ளும் வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்லவரே, ஞானத்தால் எங்களை நிரப்பி நுண்ணறிவும் நுண்மதியும் தந்து விவேகத்தோடு நடப்பதற்குண்டான ஆற்றலை கொடுக்கிற அந்த கிருபைக்கு நன்றி கூறம்பா. நண்பன் யார், பகைவனார் என்பதை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நீர் எங்களுக்கு தந்து அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. அதன்படி எங்களை நடத்தப்போர் அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.